இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு மகிமை டிவியின் தொலைக்காட்சி நேயர்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நமக்கு பாராட்டுகிற இந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த மாதத்திலும் கூட கர்த்தர் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நம்மோடு கூட பேச சித்தமா இருக்கிறார். அது என்ன என்று சொன்னால், தேவ பிள்ளைகளுடைய செயல்கள் எப்படியாக இருக்க வேண்டும். ஒரு ஆண்டவருடைய பிள்ளையா நாம் இருக்கிறோம், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம். அப்படியானால் நமக்கு நிச்சயமாக, அதிக நிச்சயமாக காணப்பட வேண்டிய ஒரு சில செயல்பாடுகளை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அதன் ஆதாரமாக இன்றைக்கு முதலாவது செயல்பாடாக நம்முடைய செயல்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், பிரகாசிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். வேதத்துல நாம் வாசிப்போமானால் எபேசியர் 5வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? மரித்தோரை விட்டு எழுந்திருக்க வேண்டும். முதலாவது நாம் எழுந்திருக்க வேண்டும். எதிலிருந்து எழுந்திருக்க வேண்டும்? மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும். ஒருவேளை நமக்கு இந்த வார்த்தையை வாசிக்கும் போது நமக்கு ஒரு கேள்வி உண்டாகும். நான் உயிரோடு தான் இருக்கிறேன், அப்போது ஏன் மரித்தோரை விட்டு எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு ஒரு கேள்விக்குறியே உண்டாயிருக்கலாம். மரித்தோர் என்று சொல்லப்படும் போது இதே அதிகாரத்துல 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் வாசிப்போமானால், ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும், கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப யார் மரித்தோர் என்று பார்ப்போமானால், பாவம் செய்கிற ஆத்துமா மரிக்கும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ பாவத்திலே இருக்கிறவர்கள், பாவ வாழ்க்கையிலே இருக்கிறவர்கள், அவர்கள் மரித்தோருக்கு ஒப்பிடப்படுகிறார்கள். இந்த 10வது வசனமும் 11வது வசனமும் கனியற்ற வாழ்வை வாழ்கிறவர்கள், அவர்கள் மரித்தோருக்கு உயிரோக்கப்படுகிறார்கள். அப்படி என்றால் அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள், ஆனாலும் கூட உயிரோடு இருக்கிறவர்களுக்கான தன்மை அவர்களிடத்துல காணப்படவில்லை. பிரியமானவர்களே, இன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டதான சந்ததியாய், தெரிந்து கொள்ளப்பட்டதான மகனாய், மகளாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். உங்கள் மேல அவருடைய கிருபையை வைத்திருக்கிறார். உங்க மேல அவருடைய வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார். உங்கள் மீது அவருடைய பெரிய அனுக்கிரகத்தின் பாதையை அவர் வைத்திருக்கிறார். அந்த பாதையில நீங்கள் நடக்கும் போது பிரகாசமான வாழ்வை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்படி பிரகாசமான வாழ்வு நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த மரித்தோரை விட்டு எழுந்திருக்க வேண்டும். நம்முடைய பாவத்தை விட்டு நாம் எழுந்திருக்க வேண்டும். லோத்தின் மனைவி எதை விட்டு வந்தாலோ அதை திரும்பி பார்த்த போது உப்புத்தோனானதை நாம் வேதத்துல பார்க்கிறோம். அப்போது நாம் விட்டுவிட்டதை விட்டுவிட்டதுதான். ஒன்ஸ் இட் இஸ் டன், இட் இஸ் ஆல்வேஸ் டன். அதை நான் மறுபடியும் திரும்பி பார்த்து என்னுடைய பழைய மனுஷனை நான் தரித்துக் கொள்ளக்கூடாது. கர்த்தருக்குள்ளாக புதிய மனுஷனாய் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே சோதித்து பார்த்து புதிய மனுஷனுக்குரிய தன்மைகளை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். யோபுவை பார்க்கும்போது யோபுக்கு ஒரு நல்ல குணம் இருந்தது. என்ன குணம்? தன்னுடைய பிள்ளைகள் அந்தந்த நாளில் ஏதாவது பாவம் செய்திருப்பார்களோ என்று சொல்லி யோபு தன்னுடைய பிள்ளைகளுடைய தலையின் மேல் கைகளை வைத்து அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறதான ஒரு தன்மை யோபுவுக்கு இருந்தது. இது எதற்கு அடையாளம்? அனுதினம் ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே பரிசுத்தமாக்குதலுக்கு அடையாளமாய் இந்த யோபு செய்து வந்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே பரிசுத்தமாக்கி கொண்டு இருப்போம் என்று சொன்னால் கர்த்தருடைய ஒளி நம்மேல் வீசும், நாம் கூட பிரகாசிக்க முடியும். முதலாவது என்ன செய்ய வேண்டும்? நாம் எழும்ப வேண்டும். இரண்டாவது அவருடைய வல்லமையை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதத்துல நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 52வது அதிகாரத்துல 1வது வசனம் 2வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமை வீற்றிரு, சிறுமைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை
அவிழ்த்து விடு. பிரியமானவர்களே, வேதவசனம் சொல்லுகிறது, நீ எதுல விட்டையோ அது இனிமேல் உன்னிடத்திலே வருவதில்லை. நீ இந்த பாவத்தை விட்டையோ, இந்த தூசியை நீ உதறிவிட்டு எழுதியோ, அதெல்லாம் ஒரு தூசி போன்றதான ஒரு காரியம்தான். ஆனால் அந்த தூசி போன்றதான காரியம்தான் நம்மை அழித்து கொண்டிருக்கிறது. நாம் பாவத்தை மேற்கொள்ள முடியாது, ஒருவேளை என்னால் அதை செய்ய முடியாது என்கிறதான ஒரு எண்ணம் நமக்கு இருக்கிறதுனாலதான் கர்த்தருடைய அனுக்கிரகத்தை நாம் ருசிக்க முடியாதபடிக்கு, அவருடைய பிரகாசத்தை நாம் அனுபவிக்க முடியாதபடிக்கு நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள்ளாக பிரகாசிக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய செயல்களாய் காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய ஒளியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒளியை மற்றவர்களுக்கு பிரகாசிக்கிறவர்களாய் நாம் கொடுக்க வேண்டும். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் அது மறைந்திருக்க மாட்டாது. பிரியமானவர்களே, ஒரு கதையை உங்களுக்கு நான் சொல்லலாம் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். ஒரு ஊரை அச்சுறுத்தும்படியாக ஒரு புலியானது வந்து கொண்டிருந்ததாம். அப்போது அந்த புலியை பிடிப்பதற்காக பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் வந்து அந்த புலியை எப்படியாவது சுட்டு பிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் காத்து கொண்டிருந்தார்களாம். அப்போது ஒரு நாள் அதற்கான வேலை வந்தது. ஆனால் அந்த புலியானது என்ன செய்ததா, மிகவும் தந்திரமாய் அந்த ஊர்ல உள்ள ஒரு சிறு பிள்ளையை அது கவிக்கொண்டதாம். இப்போது அதை சுட்டு பிடிக்கிறவர்கள் அதை பார்க்கும் போது அதை சுடுவதற்கு அவர்களுக்கு மனம் இல்லாது இருந்தது. ஏனென்று சொன்னால், ஒருவேளை அந்த குறி அந்த பிள்ளையின் மேல மாத்தி பட்டுவிட்டால் என்ன ஆகும் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு பெரிய போராட்டம் இருந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படியாதான் நடக்கிறது. அந்த புலியை போல நாம் என்ன செய்கிறோம், அங்கும் இங்கும் நாம் அலசடிப்படுகிறோம். அது நம்முடைய அந்த எப்படி அந்த வீரர்கள் எதை சுடுவது என்று சொல்லி தெரியாமல் ஒரு பெரிய கேள்விக்குறியை வைத்தார்களோ, ஒரு நிதானிப்பு இல்லாமல் இருந்தார்களோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் விட்டுவிட வேண்டிய காரியத்தை நாம் விட்டுவிடாமல் அதை தொடர்ந்து இருக்கும் போது பிசாசானவன் இப்படிதான் நம்மை வஞ்சித்து வைத்திருக்கிறான். இன்னைக்கு இந்த வஞ்சனைகள் எல்லாவற்றிற்கும் தப்பி எழும்ப வேண்டிய இடத்துல நாம் எழும்ப வேண்டும். பிரகாசிக்கப்பட வேண்டிய இடத்துல நாம் பிரகாசிக்கப்பட வேண்டும். இதுதான் கர்த்தர் சொல்கிறான், எழும்பி உன்னுடைய வல்லமையை நீ தரித்துக் கொள்ள வேண்டும். அவருடைய ஒளி நமக்கு வல்லமையாக விளங்குகிறது. அவருடைய ஒளி நம்மேல் பிரகாசிக்க பண்ணுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒருவேளை இருளின் ஆதிக்கோ, இருளின் அந்தகாரம் நம்முடைய வாழ்க்கையை சூழ்ந்தது போல இருக்கலாம். நாம் விட்டுவிட வேண்டிய காரியத்தை விட்டுவிடும் போது கர்த்தர் எதற்கென்று நம்மை பிரகாசிக்க வைத்திருக்கிறாரோ அதற்கென்று சரியாய் எழும்பி பிரகாசிக்க கிருபை செய்வாராக. பிரியமானவர்களே, நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையை ஒரு விசை கர்த்தருக்கு நேராக ஒப்புவிப்போம். யோனாம் அவர் தூங்கியதால் அநேக காரியங்களை அவர் இழந்து போகிறத பார்க்கிறோம். தூங்கினதுனால அந்த கப்பல் அலசடிப்பட்டதை பார்க்கிறோம். தூங்கினதுனால அந்த கப்பலில் இருக்கிறவர்களுக்கு அநேக சேதம் வந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எதை விட்டுவிட வேண்டுமோ அதை விட்டுவிடாதபடிக்கு இதே மரித்தோர் மத்தியிலே, பாவத்தின் மத்தியிலே நாம் இருந்து தூங்கி கொண்டிருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதங்களுக்கு பதிலாக போராட்டங்கள் நிறைந்ததா இருக்கும். எனவேதான் வசனம் சொல்லுகிறது, தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழும்பு, அப்பொழுது அவர் உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். அப்போ முதலாவது நான் விழிப்படைய வேண்டும். என்னோட விட்டுவிட வேண்டிய காரியங்களை நான் விட்டுவிட வேண்டும். கர்த்தருடைய பிரகாசத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். பிரகாசத்தை தரித்துக் கொள்வது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் பிரகாசமாய் நான் மாறப்பட வேண்டும். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, அப்பா, நீர் எங்களுக்கு ஒளியாக வந்தீங்க சுவாமி. அந்த ஒளியை பெற்றுக்கொண்ட நாங்கள் மற்றவர்களுக்கும் இந்த ஒளியை பிரகாசிக்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்றும்படியாய் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, ஆண்டவரே, இருளின் அந்தகாரத்துல யார் யார் அகப்பட்டு ஐயோ என்னால் இதுல இருந்து வெளிவர முடியவில்லையே என்று சொல்லி தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அன்பு பிள்ளைகளுக்கு ஒரு விசை நீர் இறங்கி விடுதலை ஆவியை நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நேரத்துல இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அப்பா, எல்லா கட்டுகளும் உடைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஆட்கொண்டு இருக்கிறதான அந்த அந்தகார கிரியைகள், மரித்தோரின் கிரியைகள் வெளிப்படும்படியா ஆண்டவர் இப்போதே அது அல்லது வெளியே செல்லும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா, பரலோகத்தின் தேவன் இறங்கிய பெரிய காரியங்களை செய்யும். மீட்பராம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மகிமை